ஒருத்த வாயிலி வயிற்றுல அடிச்சிட்டு போறான்னா அவன் குடியிருக்கிற வீட்டுக்காரன் 1000 ரூபாய் வாடகை ஏத்திட்டான்னு அர்த்தம். இந்த மாரம் வெறும் வாயில அடிச்சுக்கிட்டா 2000 ரூபாய் ஏத்திடுவான்னு அர்த்தம். அவனுக்கு சினிமால நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கான். ஹீரோவா. ஐயோ ஆமாண்டா, இனிமேல்ட்டு இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் கஞ்சத்தனம் பண்ணாத. 5 லட்சமா இருந்தாலும் சரி 10 லட்சமா இருந்தாலும் சரி என்கிட்ட கேளு, ஓன் தங்கச்சி கழுத நான் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஹீரோ பஸ்ல போனா நல்லவா இருக்கும். நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்க யாரு? டேய், நான் கிருஷ்ணா காட்டேஜ் ஓனர்ரா. நாளையில இருந்து டாப் ஹீரோவோட மேனேஜர். உங்க சம்பளம் எவ்வளோ? 50,000. அப்ப நான் இதுல போகணும். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மேனேஜர் நானு, அதை வாங்கி கொடுக்குற ஹீரோ நீ. நீ எல்லாம் கால் டாக்ஸில தான்டா போகணும். போகணும்ல. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. இந்த தண்ணி. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இனிமே இந்த வீட்ல பாடி லாங்குவேஜ் பத்தி பேசவே கூடாது. ப்ராமிஸ்? ஓகே ஓகே. ஏய், இப்ப எதுக்கு மூக்கு சொரிஞ்ச? ஹேய், முறுக்கு ஸ்டைல்ல மூக்கு சொரிஞ்சா ப்ராமிஸ்னு அர்த்தம். ஐயே, நீ நம்ம ஸ்டைல்லே ப்ராமிஸ் பண்ணு, அது போதும். ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். தண்ணி. தேங்க் யூ. ஹலோ 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 ஸ்டாப் இட். இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு வாயில வயித்துல அடிச்சுக்கிறீங்க? யாராவது செத்து தொலைஞ்சிட்டாங்களா? இல்லம்மா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த சொன்னான்னு வச்சுக்குவேன், இந்த காம்பவுண்ட் இருக்கிற எவனாவது செத்துறக்கூடாது. அதுக்குண்டான முன் அறிவிப்பு தான் இது. என்ன உளறீங்க? என்ன உளறனா? அதாவது எங்க ஊர் இருக்குதே வாயாடி புதூர், அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருத்த வாயிலி வயிற்றுல அடிச்சிட்டு போறான்னா அவன் குடியிருக்கிற வீட்டுக்காரன் 1000 ரூபாய் வாடகை ஏத்திட்டான்னு அர்த்தம். இந்த மாரம் வெறும் வாயில அடிச்சுக்கிட்டா 2000 ரூபாய் ஏத்திடுவான்னு அர்த்தம். அப்போ அந்த வாடகை கேட்க வந்த வாயாடி புதூர்காரனை செருப்பால் அடிச்சா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்னையே செருப்பால் அடிக்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டீங்கல்ல. ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டென்ஷனு. மேகி என்ன சூப்பா? சூப்பரா இருக்குது. நீ போட்டதா? போங்கவா. எச்சியா? இல்ல, மிச்சம். மிச்சமா? நமக்கு எதா இருந்தாலும் ஓகே, குடிச்சா போதும். ஹலோ ஹலோ ஹலோ, இப்படி வெறும் வயித்துல அடிச்சுக்கிறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? இது அர்த்தமா? இந்த கருமாந்திரத்தை குடிச்சு வயிறெல்லாம் இருந்துச்சு நான் செத்து போயிருவேன்னு அர்த்தம். ஏண்டி காரமா சாப்பிடுறீங்க? மிளகாய் போடுறதுல இப்போ நமக்கு நிம்மதி. வாடகை பிரச்சனை இல்ல. சொல்லு நண்பா, காலையில பல்லு விளக்கலையா நீ? இப்படின்னா இருது. சாம், என்னடா நீ இவ்ளோ சீக்கிரமா எழுந்துட்ட? என்னடா வாட்ச் பாக்குற? வாட்ச் நின்னு போச்சு போல இருக்கு. டேய், வாட்ச் மட்டும் இல்லடா, இப்ப நான் சொல்ல போறத கேட்டேன்னு வெச்சுக்கோ, உன் பேச்சும் நின்னுடும். என் மூச்சு நிக்காம இருக்கிற வரைக்கும் சரி. சரி, நான் டீ போடுறேன். போடு. நான் பாண்டிச்சேரில இருந்து கிளம்பும் போதே ஒரு சபதம் செஞ்சேன்டா. அந்த சபதம் நிறைவேற நாள் வந்துருச்சு. என்னடா சாம், ரேடியோ ஜாக்கி வேலை கிடைச்சிடுச்சா? இல்லடா, படத்துல ஹீரோவா நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருச்சு. டேய், அப்போ ரேடியோ ஜாக்கி ஜாபுக்கு ட்ரை பண்ணலையா? அத விடுறா, அதுல வெறும் லிப் மூமெண்ட் தான். ஆனா இதுல லிப் மூமெண்ட் பிளஸ் ஹிப் மூமெண்ட் ரெண்டும் இருக்குல்ல. ஓ, நீ என்னோட கலைய பத்தி பேசுறியா? அதாவது நீ டான்ஸ் சொல்றியா? சீ, நான் டான்ஸ் சொல்லடா. அதாவது இந்த ஹீரோஸ்லாம் படத்துல தொப்புல பம்பர் விடுவாங்கல்ல, அப்புறம் ஆம்லேட் போடுவாங்கல்ல, அது மாதிரி சில்லியா இல்லாம நான் ஒரு புது ஸ்டைல்ல, நம்ம பார்த்திபன் ஸ்டைல்ல கில்லி விளையாட போறேன்டா. பிஷே பாத்துடா, ஐஸ்வர்யா ஸ்டைல்ல உன்னை லாக்அப்ல தள்ளிட போறாங்க. என்னடா அர்த்தம்? டீ போட்டுன்னு இருக்கியா? அப்படியே நேக்கும் ஒரு கப் டீ போட்டுன்னு வந்துறேன். ஒரு பேப்பர் வாங்க உனக்கு இவ்வளவு நேரமா ராக்ஸ்? நான் எங்கடா வாங்கினேன்? அப்போ அந்த பேப்பர் யாரோடது? Will you stop that?
தேங்க்ஸ். ச்சே, என்னோட கதையை கேள்றா முதல்ல. சொல்லு. நான் பேப்பர் வாங்க போனேனோ, அப்ப நம்ம பக்கத்தாத்து ரமேஷ் நின்று இருந்தான். சரி, எதுக்கு 5 ரூபாய் வேஸ்ட் பண்ணலவேன்னு அப்படியே வந்துட்டேன். ஓசி பேப்பரா? ஆமாண்டா, ரமேஷ் கூடவே இருந்து அவன் ஆத்துக்கே போய் அவன் படிச்சு முடிச்ச உடனே பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்டா இப்படி அல்பமா இருக்க? இந்த 5 ரூபாய எந்த உண்டியல்ல போட்டு சேர்த்து வைக்க போற? உண்டியலா? என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? ராஜ் ராஜ் ஒண்ணுடா, ஒண்ணும் இல்ல. லலலலலா லலலலலா லலலலலா. நிஜம்தான்டா. ஏண்டா சாம், என்னவாக்குது இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்டாய்? ஓ, ஏதோ ஒரு ஸ்கூல் பொண்ணு சைட் அடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கியா? ஓய், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல லேண்ட் ஆவறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்மா. இப்போ நான் வந்து ட்ரீம்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா. என்னடா சொல்றான் இவன்? ஆமா ஆமா, அவனுக்கு சினிமால நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கான். ஓ, ஹீரோவா. ஐயோ. ஆமாண்டா, இனிமேல்ட்டு இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் கஞ்சத்தனம் பண்ணாத. 5 லட்சமா இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, என்கிட்ட கேளு. ஓன் தங்கச்சி கழுத நான் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா இந்த மாதிரி ஆரம்பத்திலே இவ்வளவு பில்டப் கொடுத்த யாரும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை. Relax. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி பணம், புகழ், பேரு, அந்தஸ்து, பங்களா இதெல்லாம் சம்பாதிச்சு ஒண்ணு ஒரு ஷோபனா கூட ஸ்டேஜ்ல ஆட வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை ஏ ரஹ்மான் கச்சேரியோட நடத்தி வச்சு உங்களோட இந்த சிரிப்புக்கும் குசும்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்க மூக்கு மேல விரல வைக்கல 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 வைக்கல. என்ன டிடிஎஸ் எஃபெக்டா? வைக்கல வைக்கல வைக்கல. என் பேரு சம்பந்தமூர்த்தி இல்ல, சாம். ஐ எம் ரைட்? ஏ பேரு சந்திரகாந்த். சந்திரகாந்தா? என்ன வாக்குது? ஆமாண்டா, சிவாஜிராவ் ரஜினிகாந்த் ஆனா மாதிரி இந்த சம்பந்தமூர்த்தி சந்திரகாந்த் சந்திரகாந்த் சந்திரகாந்த். என்ன இவன் சம்பந்தமே எல்லாம் பேசுறான்? சம்பந்தமூர்த்தி. ஏண்டா எந்த ப்ரொடியூசரா உனக்கு சான்ஸ் கொடுத்தா? அத பத்தி உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் மூஞ்சி சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் வரும். அப்பா பாரா என் பெருமைய. காணாமல் போனவர்களோடையும் தீவிரவாதிகளோடையும் உன் போட்டோ வராம இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சொல்லுவடா சொல்லுவடா ராக்ஸ். இன்னைக்கு உன் பேங்க்ல எனக்கு ஒரு என் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. என்னோட பேங்க்லயா? வேற ஏதாவது ஒரு நல்ல பேங்க்ல ஓபன் பண்ணலாமே. அச்சி, அத விடு, அது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு என் ப்ரொடியூசர் அட்வான்ஸ் செக் கொடுக்கறாரு. அதை உன் பேங்க்ல கொண்டு வந்து டெபாசிட் பண்ண போறேன்டா. சரி, நான் கிளம்புறேன். ஏண்டா எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறாய்? ஏய், இன்னைக்கு ஹீரோயினி செலக்ஷன்டா. ஏய், ஹீரோயினை செலக்ஷன் பண்ண போறது டாடா. அதனால வர்த்தா. ஓகேடா. வந்துட்டாயா சார்? கிருஷ்ணா சார், இப்பதான் சார் உங்களை பத்தி நினைச்சேன். என்ன பத்தி? இப்பதான் நீ நினைச்ச? நான் ராத்திரி 12 மணில இருந்தே உன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. சார், அது எப்படி சார் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நினைக்கிறோம்? நினைச்சு தாண்டா ஆகணும். அதாவது மாசம் 30 நாள் வெடிய காத்தால நீ கண்ணை முழிக்கும் போது உன் கையிலேயே முழிச்சுக்குவ. ஆனா இந்த வாடகை கொடுக்குற அன்னைக்கு மட்டும் ஒரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி எந்திரிப்பேன். இந்த மூஞ்சி தானே சார்? என்ன சார் நீங்க ரொம்ப குறும்பு சார். என்ன இருந்தாலும் நீங்க ரொம்ப கோங்க சார். அடச்சி சும்மாடா. ஏய், ஒரு சூப்பர் ஃபிகர் வந்து இந்த நோண்டுனாலும் வாடகை விஷயத்துல நான் கட் அண்ட் ரைட்டா இருப்பேன். ஆமா, எங்கடா வாடகை? சார் நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் சார். டோன்ட் லெதர் டச். அதனால தான் சார் இந்த கிருஷ்ணா காட்டேஜ்க்கே ஓனரா இருக்கீங்க. ஓனரா இருக்கற எப்படி இருக்குன்னு தெரியுமா? டேய், மாசமானா உங்ககிட்ட எப்படி வாடகை வசூல் பண்றதுன்னு அதே யோசனையில வந்துட்டு இருக்கறேன். நீ என்னடானா மாசம் வாடகை கொடுக்காம எனக்கு எப்படி டிமிக்கி கொடுக்கலாங்கிற யோசனையில இப்ப வெளிய வந்திருக்க. அதான் விஷயம். வேர் இஸ் தி ரெண்ட் மேன்? சார் 30 நாளானா ஒரு மாசம் பிறக்குது சார். ஆனா ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாதிரி ஒரு ஆள் பிறக்க முடியுமா சார்? இது என்ன எனக்கு கடைசி ஜென்மம்னு குத்தி காமிக்கிறியா? டேய், டோன்ட் சேஞ்ச் யுவர் டாபிக். I want rent. Give the rent, take the rest. You mean rent? Yeah. Well, 12. ठीक है. வாடகை? ஆமாண்டா. எட்ரா வாடகை? கூலியா? எது கூலியா? ஏண்டா என்ன பார்த்தா கூலிக்கார மாதிரியே தெரியுது? ஒரு பில்டிங்க்கே ஓனரா நானு. வாடகை எடு மேன். சார், வாடகை என்ன சார்? வாடகை
என் வீட்டு வாடகை என்ன சார் வாடகை டண்டனக்கா. உங்க வீட்டு வாடகை என்ன சார் வாடகை டனக்குனக்கா. எதிர் வீட்டு பொண்ணுங்க வீட்டு வாடகை சேர்த்து தரேன் சார். டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா. ஏய் நித்ரா, என் வீட்டு வாடகை நீ எதுக்காக தரணும்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். நீங்க குடி இருக்கிற வீட்டுக்கு நான் எதுக்கு சார் வாடகை தரணும்? அதான்டா நானும் சொல்றேன், குடி இருக்கிற வீட்டுக்கு நீ எதுக்கு வாடகை கொடுக்கணும்? அப்ப குடி இருக்கிற வீட்டுக்கு வாடகை தர வேணாம். எந்த முட்டாளாவது தருவானா? குடி இருக்கிற வீட்டுக்கு எவனாவது வாடகை தருவானா? தர வேண்டியது இல்ல சார். அப்ப கொடுக்க தேவையில்ல. கொடுக்க தேவையில்லைங்கிறேன் சார். ப்ராமிஸ். பிராமிஸ் சார். மதர் ப்ராமிஸ். மதர் தெரசா பிராமிஸ். சார் காட் ப்ராமிஸ். லார்டு கிருஷ்ணா மேல சத்தியமா சொல்றான், இந்த ஃப்ளூட் கிருஷ்ணா பிராமிஸ் பிராமிஸ் பிராமிஸ். அப்புறம் பேச்சு மாற மாட்டீங்களே. மாற மாட்டா. நீ ஐநா சபையில கொண்டு நிக்க வச்சு பாரு, ஒரே வார்த்தை தான்டா. நீ வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் பேச்சு மாற மாட்டீங்களே. மாறவே மாட்டேன். இதான் நான் எதிர்பார்த்தேன். டண்டனக்கா டனக்குனக்கா. இப்ப நான் எதுக்கு வந்தேன்? வாடகை வசூல் பண்ண வந்தேன். நான் இருக்கிற வீட்டுக்கு அவன் வாடகை கொடுக்குறேன்னு சொன்னான், கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். ஆனா அவன் குடி இருக்கிற வீட்டுக்கு எனக்கு வாடகை கொடுக்கணும். அவனை குழப்பிட்டு போயிட்டான். What I love is now. இனிமே ஃப்ரெண்ட். ஹலோ. ஹாய் பாகி. ஹாய் பங்கோ. ஹாய் ஹாய். ஹாய் சாம். வா வந்து உட்காரு. ஏய் வருவியா? உட்காந்துருவியா? அது ஓகே சாம். என்னது இது காலங்காத்தால வந்துட்ட? எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா தர. உனக்கு அதிர்ச்சி தர விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயமும் சொல்ல போறேன். என்ன கிருஷ்ணா காட்டேஜ் விட்டு காலி பண்ண போறியா நீ? மகி மகி, நான் இந்த ஃபிளாட்டை காலி பண்றதா உனக்கு சந்தோஷம் தரும்னா உனக்காக இப்பவே இந்த ஃபிளாட்டை நான் காலி பண்றேன் மகி. ஏய், சாம். என்னது இது? இந்த மாதிரி சினிமால வர ஹீரோஸ் மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா டயலாக் பேசி டச் பண்ற. சரி ஓகே, சினிமால நடிக்க போறியா? இதான் மேகி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மேகி. இந்த மாதிரி கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிக்கிற பத்தியா, இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேய் விஷயத்துக்கு வா. ஓகே, உனக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு மேகி. சான்ஸா? எதுல? என்னோட ஃபியூச்சருக்கு உன்னோட ஃபியூச்சரை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன். இவ வந்து அவ ஃபியூச்சரை செலக்ட் பண்றதுக்கு முட்டாள் இல்ல. ஏய் லூசுங்களா, லூசரமா பேசாத, கன்ஃபியூஸ் பண்ணாத. அதாவது நான் சொன்னது வந்து என்னோட ஃபேமிலி ஃபியூச்சருக்கு இல்ல, நம்மளோட ப்ரொஃபஷனல் ஃபியூச்சருக்கு. ப்ரொஃபஷனல் ஃபியூச்சரா? அப்போ ஏதாவது எனக்கு Dress டிசைனிங் வாங்கி தருவியா? யா எக்ஸாக்ட்லி, யூ ஆர் கரெக்ட். நான் சொல்ல வந்தது ஒரு பிரபலமான பெரிய ஹீரோக்கு டிசைனர் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஒன்னு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஏய் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு உனக்கு. குட் நாட் பேட். கீப் தட் மேன் கீப் இட் அப். தேங்க் யூ. சாம் அந்த ஹீரோ யார் சாம்? இன்னும் கொஞ்சம் சொல்ல. வேற யாரு? தி கிரேட் அடச்சே மூஞ்சா பாரு. காலங்காத்தால வந்து ஸ்பாயில் பண்றியா? நீ யாருக்கு சீன் காட்ற? ஏய் இந்த ரெண்டு பேருக்கும் பயந்துட்டு போய் இங்க நிக்கிறேன்னு நினைச்சீங்களா? டோர் கரெக்டா லாக் ஆயிருக்குன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன சொன்ன? யாரை பார்த்து சீன் காட்டுறேன்னு சொன்ன? ஒரு பிரபலமான ஹீரோ ஆக போறேன்னு சொல்லி ஆண்டவன் அன்னைக்கே பெல் அடிச்சான். பாரு இன்னொரு தடவை பெல் அடிக்கிறான், கேட்டுக்கோ. ஹே உட்ரி, இவன் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆவான் தெரியுமா? ஹலோ, this is Sammy Coop. Yeah. You mean Kuppasamy? Yes, originally Kuppasamy, now Sammy Coop. ஏய் என்ன பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களா? நேத்து நான் சம்பந்தமூர்த்தி, இன்னைக்கு நான் சாம், நாளைக்கு நான் சந்திரகாந்த். பேசலாம், ஆனா இந்த மாதிரி ரொம்ப பேசக்கூடாது. பாரு பெல் அடிக்குது பத்தியா? காது கேட்கலையே உங்க ரெண்டு பேருக்கும்? ஹே எங்க ஸ்பீக்கர்லாம் ஒன்றும் அவுட் இல்ல, போய் கதவு தர. ஒரு பெரிய ஹீரோ பார்த்து இவ்வளவு கேவலமா போய் கதவு தரேன்னு சொல்றீங்க. நீ போய் தர. ஏச்சி படா, போய் கதவு தரடா. இது இந்த மாதிரி டீசென்ட்டா மரியாதையா சொல்லு. போடா போ. ஷாமு கேள்விப்பட்டேன்டா, நீ ஏதோ சினிமாவில் நடிக்க போறியாமே. ராக் சொன்னா இவன் சினிமாவில் நடிக்க போறதா. ஏங்க நடிக்கிறியாக்கு? ஆமா. என்னடா நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பந்தா விட்டுக்குற? ஆமா இந்த மாதிரி தான் போன தடவை ரேடியோ ஜாக்கி ஆக போறேன்னு ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டே போனா, கடைசியில ரேடியோன்ற ஒரு ஜாக்கியாகி கீழே விழுந்தான். ஐயையோ பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துறிய. இவன் கீழே விழுந்ததுனாலதான் ஊட்டியில எனக்கு 1.25 லட்சம் ரூபாய் போய் தொலைஞ்சுது. இவனை வச்சு ஒருத்த படம் எடுக்கிறாங்கிறா. அவனுக்கு நீ எத்தனை லட்சம் எங்க போக போதும்?
ஒரே மாதிரி பண்ணதே பண்ணாதடா, புதுசா ஏதாவது பண்ணுடா. ஆ. ஒரு தடவை தான் தவறும். டேய், என்ன படத்துல நடிக்க போற நீ? ஒரு பெரிய ஹீரோக்காக ஸ்டோரி ரெடி பண்ணிருக்காங்க. ஆ. அந்த கதையில அவருக்கு பதிலா நான் தான் நடிக்க போறேன். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அப்புறம் போனா போதும் ஓகேன்னு சொல்லிட்டேன். போனா போதுன்னு ஓகே சொன்னியா? அப்ப அந்த கதைய சிறுசு பண்ணிருப்பானுங்க. ஆமா, படத்துக்கு பேர் என்ன? தாதா. எத்தனை நாள் நடிக்க போற? 175 days, அதாவது 175 நாள் சென்டிமெண்டலா. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சில்வர் ஜூபிலி கொண்டாடுறானுங்க போல் இருக்குது. சரி, பணம் எவ்வளவு கொடுப்பானுங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய், மொத்தம் 5 மணி நேரம். என்னடா வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் சம்பளத்தை? என்ன சூப்பர் ஸ்டார்ன்றது சைக்கிள் மாதிரி, அதாவது சர்க்கிள் மாதிரி. நேத்து வரைக்கும் ஒருத்தர் மேல இருப்பாங்க, இன்னைக்கு கீழே வந்துருவாங்க. ஹீரோன்ற பதவி நேத்து ஒருத்தர் இருந்து இன்னைக்கு இந்த சாம் கிட்ட, அதாவது இந்த தாதா கிட்ட. இப்படி ஒரு தடவையும் பில்டப் கொடுத்து கொடுத்து கடைசியில க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. ப்ளீஸ் சாம், நெக்ஸ்ட் டைம் நீ ஏதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லு. ஓகே? நடக்க போறதா சொல்றேன். நான் ஒரு தடவை சொன்னா சொன்னா என்ன, மீதி 99 தடவை சொல்ல மாட்டேன். சாம்பார் கேப்ல சூப்பர். ஏண்டா சியாமு, 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம்னு சொன்னீங்க. மொத்தம் எத்தனை நாள் நடிக்கிற? மொத்தம் 175 days. 175 days, மொத்தம் 24. அடேங்க அப்பா, மொத்தம் 43 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. உழுந்துறாத. ஆமா, இதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ஆள் என் கூடவே இருக்குன்னு சொல்றது. எதுக்கு? ஏ மாம்ஸ், நான் எவ்வளவு கொடுக்கணும் வாடகை? 5000 ரூபாய். கூட ஒரு 0 போட்டு தரேன். இன்னில இருந்து நீ எனக்கு மேனேஜர். ஓகே? 50,000. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த காஃபி ஷாப் உடனே தூக்கணும். காஃபி ஹவுஸ தூக்கணுமா? எதுக்குடா? ஏன்னா என்னோட கார் அதுக்கு கீழே பார்க் பண்ணுங்க. பார்க் பண்றதுக்கு என் காஃபி ஷாப் தூக்கிடுறேன். அப்புறம் உன் காரை நான் போட்டு கழுவிட்டு இருக்கோம் டெய்லி. இவ்வளவு விவரமா இருக்கிறிய, உனக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது நடிக்கிறதுக்கு? அது ஒரு பெரிய கதை மாம்ஸ். மேகி, சாம் கதை ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பா கேட்கணுமா? ஐயோ, I have lot of work பா. சான்ஸே இல்ல. கிருஷ்ண சார், உங்களுக்கு வேலை இருக்கா? நிறைய வேலை இருக்குது. பெரிய வேலையெல்லாம் இருக்கு. நான் கிளம்புறேன். ஷார்ட்டா முடிச்சிரேன். உட்காரு 5 நிமிஷம் கொடு. டக்குன்னு முடிச்சிரேன். அலையிறியே. சொல்லவா சொல்லி தொலை. மாம்ஸ், நேத்து குழந்தைன்ற படத்துக்கு போயிருந்தேன். அதுவும் 100வது நாள். அங்க டைரக்டரும் ரைட்டரும் வந்திருந்தாங்க. ஓஹோ, அவங்க கிட்ட போய் சான்ஸ் கேட்டியாக்கு? இல்ல மாம்ஸ், அந்த படத்தோட ஹிட்டுக்கு டைரக்டர் தான் காரணம்னு அவர் கத்துறாரு, ரைட்டர் தான் காரணம்னு அவர் கத்துறாரு. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கறாங்க. அப்ப நான் போய் நடுவுல 2 பேரையும் பிரிச்சு ஒரு தத்துவம் சொன்னேன் பாரு. என்னன்னு கேக்குறியா? சொல்றேன் பாரு. டைரக்டர்ன்றது படத்துக்கு அம்மா மாதிரி, அதே மாதிரி ரைட்டர்ன்றது படத்துக்கு அப்பா மாதிரி. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாதான் ஒரு படம் வெளியில வரும். ஐ மீன் டைரக்டர் ரைட்டர் சேர்ந்தாதான் ஒரு படம் நல்லா வெளியில வரும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் நடுவுல போய் சொன்னேன், நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் ரைட்டர், நீங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாது, நீங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தாதான் அந்த படம் நல்லா வெளியில வரும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம்னு சொல்லி, நீதான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர் அட்ரஸ் கொடுத்தாங்க. நாளைக்கு போய் நான் ப்ரொடியூசரை பார்க்க போறேன். நாளையில இருந்து நான் தான் ஹீரோ. நான் எவ்வளவு சீரியஸா கதை சொல்லிருக்கேன், நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. இதனோட லைஃப் ஸ்டோரி. இத கேட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் அட்ரஸ் கொடுத்துட்டாரு. போய் பார்க்க சொன்ன. நாளையில இருந்து நான் ஹீரோ. தெரியுது. இந்த சவுண்ட் போதே தெரியுது நீ ஹீரோ தானே. அந்த ப்ரொடியூசர் அட்ரஸ் என்ன மாதிரி பல இளைஞர்கள் கனவோட சுத்திட்டு இருக்காங்களே கோடம்பாக்கம், அதுதான் அவரோட அட்ரஸ். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பெரிய அட்வான்ஸ் தொகையோட திரும்பி வர போறேன். காபி ஹவுஸ்ல நம்மளுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்க போறேன். ஆமா மாம்சே, நான் கிளம்புறேன், வரேன். புறப்படு. மாம்சே, என்ன மாம்சே, நான் பஸ்ல தான் மாம்சே போகணும் இப்போ. சரி போ. என்ன மாம்சே, இவ்ளோ பெரிய ஹீரோ பஸ்ல போனா நல்லவா இருக்கும். நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நீங்க யாரு? டேய், நான் கிருஷ்ணா காட்டேஜ் ஓனர்ரா. நாளையில இருந்து டாப் ஹீரோட மேனேஜர். உங்க சம்பளம் எவ்வளவு? 50,000. அப்ப நான் இதுல போகணும். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மேனேஜர் நானு, அதை வாங்கி கொடுக்குற ஹீரோ நீ. நீ எல்லாம் கால் டாக்ஸில தான்டா போகணும். கால் டாக்ஸில போகணும்ல. அதுக்கு எவ்வளவு? 200 ரூபாய். அதை யார் கொடுக்கணும்? ஒரு மேனேஜர் தான் கொடுக்கணும். நீங்க யாரு? உனக்கு தான் நான் மேனேஜர் ஆயிட்டேன் இப்போ. அதான் மேட்ரு. அப்ப அந்த 200 ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும். கொடுத்துட்டா போகுது. என்ன இப்போ மேனேஜர் இந்த 200 ரூபாய். பை. ஓகே, பை. போ. நான் வந்து மேனேஜர், எனக்கு வருமானம் 50,000, அவன் வந்து 200 ரூபாய் வாங்கி.
குழப்பிட்டானே. வாடகை வாங்கலான்னு வந்தேன், அங்க விட்டான் டாவு. கிருஷ்ணா சார், பெரிய ஹீரோக்கு மேனேஜர் ஆயிட்டீங்க. இனிமே இந்த 100, 200, 1000, 2000 அதுக்கெல்லாம் சீப்பா அல்பத்தனமா அலைய மாட்டீங்கல்ல? என்ன நினைச்சிட்டேன்? 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மேனேஜர் நானு. 1000, 2000 எல்லாம் துக்கடா காசுமா. அப்போ எங்களோட வாடகையில நாங்க தர வேண்டாம் இல்ல? என்ன கேனையான்னு நினைச்சிட்டியா? அது வேறு இது வேறுமா. இங்க பாரு, வாடகை எல்லாம் கட் அண்ட் ரைட்டா கொடுத்துருவோன்னு. அதுல எல்லாம் இந்த ஃப்ளூட் கிருஷ்ணா மிஸ் ஆகவே மாட்டான். வட்டுமா அங்கடா அப்படி சொல்லல. जाना बगियन में बहुरा धीरे से जाना बगियन में हाय रे हाय रब्बा हाय रे हाय रब्बा डिंगललाइन हेलो நான் தான் மங்காராம் பேசுது சார். बहुत अच्छा है சார். சொல்லுங்க சார். சார் அந்த 8:30 மணி ஸ்லாட் என்ன சார் ஆச்சு? ஆமாம் சார், மெகா தான். நீங்கள் ½ அன் ஹவர் கொடுத்தா கூட 13 வாரத்திலே முடிச்சுக்கிறேன். எனக்கு ஆரம்பிக்கணும் இந்த மாதம். ஓகே எப்போ? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜுக் ஜுக் ஜியோஜி நமஸ்தே. டிங்கல் அல்லாய் டிங்கல் அல்லாய். சார். அரே ठंडा पानी. ஆமா சார். வா உள்ளே வரான் உட்கார்றான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீயும் ஒரு வாரமா சினிமா கதை சொல்றான்னு புருடா விட்டுக்கினே இருக்கிறான். இது வரைக்கும் சொல்றான் இல்ல சார்? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இப்போ சொல்றானா? சொல்றேன் சார். சொல்லு. ஒரு மார்னிங் எஃபெக்ட்ல முதல்ல டைட்டில சொல்றான், அப்புறம் கதையே சொல்றான். சாயக்கடை சரசு சார். சாலக்குடியில போய் மலையாளத்துல எடுக்க போறியா? வேற டைட்டில் சொல்லுப்பா. அஞ்சரை குளம். என்னது? அஞ்சரை குளம் சார். அஞ்சரை குளம். குட் 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 குட். 5 குளம் கேள்விப்பட்டிருக்குதோ, 6 குளம் கேள்விப்பட்டிருக்குதோ, 5.5 குளம் அதான் நாவல்ட்டி. இங்கேதான் ठंडा पानी நீ நிக்கிறான்.